SSR சத்யா பிக்சர்ஸ் தயாரிப்பில் திரையரங்குகளில் வெற்றி நடை போடும் தேசிய தலைவர் தேவரின் மறைக்கப்பட்ட வரலாறு. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய இந்த பதிவில் ரெண்டு முக்கியமான செய்தியை பார்க்க போகிறோம். ஒன்று அமெரிக்கா தொடர்பானது, இன்னொன்று இந்தியா, பாகிஸ்தான், அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் தொடர்பானது. இதில் அமெரிக்கா தொடர்பானதுலேருந்து தொடங்கணும் அப்படின்னா, நேரடியாக டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியாக உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணகர்த்தாவாக ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கிறார் இந்த டொனால்ட் ட்ரம்ப். இப்போது அவர் வீசிருக்கக்கூடிய ஒரு அணுகுண்டு, ஆமாம் அது அணுகுண்டு தான். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, 1992ஆம் ஆண்டுக்கு பிறகு மீண்டும் அமெரிக்கா அணு சோதனை நடத்த இருக்கிறது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது. ஏன் இப்போ இந்த மீண்டும் அணு ஆயுத சோதனையை நோக்கி அமெரிக்கா சென்றது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்பாக, இந்த ட்ரம்ப் என்ற இந்த நபர் கடந்த காலங்களில் சொன்ன விஷயங்கள் என்ன, ஆனால் இப்போ அவர் நடந்துக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஐ எம் ட்ரம்ப் அண்ட் ஐ எம் நோன் ஃபார் ஒன்லி பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், அதாவது வெறும் வர்த்தகம், அதுக்கப்புறம் பொருளாதாரம், இது சார்ந்த விஷயங்களுக்கு தான் ட்ரம்ப் முக்கியத்துவம் தருவேன் அப்படின்னு தேர்தல் பிரச்சாரங்களில் அவருடைய பேசிக்கான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸாக காமிச்ச இந்த ட்ரம்ப் இப்போ நியூக்ளியர் டெஸ்ட் நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, உலகத்திலேயே அதிகமான நியூக்ளியர் வார் ஹெட்ஸை கொண்ட நாடு அப்படின்னா அது அமெரிக்கா தான். அமெரிக்காவுக்கு பிறகுதான் ரஷ்யா, அதுக்கப்புறம் சைனான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த இடத்துல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அமெரிக்கா இப்போ ஏன் இந்த அணு ஆயுத சோதனை செய்யுது அப்படிங்கிறதுக்கு ட்ரம்ப்பே ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறார். அதுவும் அவரோட ட்ரூத் சோஷியலில் அவர் இட்டிருக்கக்கூடிய பதிவில், ஐ ஹேட்டட் டு டூ இட், அதாவது எனக்கு பிடிக்கல, நான் வெறுக்கிறேன் இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு, ஆனால் பட் அட் அ நோ சாய்ஸ், ரஷ்யா இஸ் செகண்ட், சைனா இஸ் டிஸ்டன்ட் தேர்ட், பட் will be even within 5 years. Because of other countries' testing programs, I have instructed the Department of War to start testing our nuclear weapons on a equal basis அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நான் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாருக்கு உத்தரவு போட்டிருக்கிறேன், இந்த அணு ஆயுத சோதனையை தொடங்குங்க அப்படின்னு நான் உத்தரவு போட்டிருக்கிறேன். சைனா குறிப்பாக அவங்களுடைய வாரட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருவாங்க. இது இன்னும் கடந்த 5 ஆண்டுகளில் நமக்கான கேப்பை குறைக்கும், நமக்கு ஈக்குவலாக அவங்க வந்துடுவாங்க. ஸோ அந்த த்ரெட் இருக்குது அப்படிங்கிறதால நான் இந்த அணு ஆயுத சோதனை செய்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார். ட்ரம்ப்போடைய இந்த முடிவுக்கு இது மட்டும் காரணமா அப்படின்னா மிக நிச்சயமாக இல்லை. ரொம்ப ரீசெண்டாக ரஷ்யா டெஸ்ட் பண்ண ஒரு அணு ஆயுதம் சோதனை தான் இதோட மிக முக்கியமான ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. ஆனால் அதை வெளிப்படையாக ட்ரம்ப் அந்த பதிவில் சொல்லலை. குறிப்பாக அவங்களுடைய அந்த பொசைடான் நியூக்ளியர் டொர்பிடோ அப்படிங்கிறத அவங்க ரஷ்யா டெஸ்ட் பண்ணாங்க. அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அணு ஆயுதம் தாங்கிய ஒரு வெப்பன். கிட்டத்தட்ட ஒரு மினி சுனாமியை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு சக்தி படைத்தது தான் அந்த ரஷ்யா டெஸ்ட் பண்ண அந்த வெப்பன் அப்படிங்கிறது. இந்த வெப்பன் டெஸ்ட் நடந்த பிறகு நாட்டோ நாடுகள் வழக்கம் போல அவங்க பயந்து தொடர்ந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு புதினாலே அவங்களுக்கு பேண்ட் நனைஞ்சிரும். இப்போ அவங்க தொடர்ச்சியாக இந்த அணு ஆயுத சோதனை புதின் நடத்துறார் அப்படின்னோடனே இந்த நாட்டோ நாடுகள்லாம் கொந்தளிக்க, நாட்டோ நாடுகள் கொந்தளிச்சா அவங்க யாருக்கு அழுத்தம் கொடுப்பாங்கன்னா அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க. ஸோ அடுத்தபடியாக அது அமெரிக்காவுக்கு அந்த அழுத்தமாக மாறி நீங்கள் இதை செஞ்சாகணும் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நகர்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். உலகம் முழுக்க அமைதியை நாங்கள் தான் கொண்டு வரேன், எல்லா நாடுகளுடைய போரையும் நான் தான் நிறுத்துறேன், இந்தியா அப்புறம் பாகிஸ்தான் இடையிலான போரை நான் தான் நிறுத்தினேன், எனக்கு தான் அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தம்பட்டம் அடித்து கொண்ட ட்ரம்ப் இப்போ அமைதிக்கான நோபல் பரிசு கேட்ட நபர் தான் இப்போ நியூக்ளியர் டெஸ்டுக்கான ஒரு உத்தரவையும் போட்டிருக்கிறார். இதுதான் ட்ரம்ப். இந்த ஒரு விஷயத்தை தான் தொடர்ச்சியாக ஒரு கன்சிஸ்டண்டா தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளை, தன்னை நம்பி இருக்கக்கூடியவர்களை குழப்பக்கூடிய ஒரு குழப்பவாதி தான் இந்த ட்ரம்ப் அப்படிங்கிறது அந்த அறிவிப்பின் மூலியமா மீண்டும் ஒரு முறை வெளியாகி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இல்ல அடுத்த கட்டமா, அதுவும் குறிப்பா இந்த பதிவை எப்ப அவர் போட்டார் அப்படிங்கறதா இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்தது. தென்கொரியால பூசன் அப்படிங்கிற பகுதியில் அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் சைனாவுடைய அதிபர் ஷி ஜின்பிங்கும் இருவரும் சந்தித்து அந்த வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பல தளர்வுகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த சந்திப்பு நடைபெறுவதற்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் முன்பாகத்தான் ட்ரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதுலேயும் சீனாவையும் மென்ஷன் பண்ணியிருக்கார்
அப்படிங்கிறத பார்க்குறோம். நான் இந்தியாவோடு அடிபணிய மாட்டேன், டாரிஃப் வார் தான் முக்கியம், சைனாவோடு அடியப்படிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரம்ப் வந்து இப்போ தென்கொரியாவுக்கு போய், அந்த தென்கொரியாவில் குறிப்பாக அவங்க சந்திப்பு நடந்த அந்த வீடியோவை பாருங்க. அதிபர் ஷி ஜின்பிங்கோடைய அவருடைய அந்த பாடி லாங்குவேஜையும் ட்ரம்ப்புடைய பாடி லாங்குவேஜையும் பார்த்தாலே உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து நமக்கு வந்து தெரிய வரும். யார் அங்கே வந்து கொலைகிறா, யார் அங்கே வந்து ஸ்ட்ராங்காக ஃபர்மாக இருக்கிறா அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து மிக தெளிவாக தெரியும். ஷி ஜின்பிங்கோடைய காதில் போய் வந்து பல விஷயங்களை வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் ஷி ஜின்பிங் வந்து எந்த ரியாக்டுமே பண்ணாமல் அப்படியே இருக்கிறார். ஸோ வந்து ஏன் இப்போனா சைனாவுடைய அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு அமெரிக்காவுக்கு இப்போ தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு ட்ரம்ப் கார்டு வந்து சைனா அவங்க கையில் வச்சிருக்கிறாங்க. அந்த விஷயத்தை நோக்கி தான் நகருது. ஸோ ட்ரம்ப் வழி இல்லாமல் இந்த தென்கொரியாவில் போய் வந்து அவர் கொடுத்த விஷயங்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் இல்லாமல் சைனாவுடைய சில பொருட்களுக்கு வந்து நாங்கள் வந்து டேரிஃபில் வந்து தளர்வை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொன்னதாகட்டும், அப்புறம் சைனா பரஸ்பரமாக அமெரிக்காவுக்கு அவங்க விட்டு கொடுத்ததால் இவங்க சொன்னதாகட்டும், இது இப்படியே போயிடுச்சு. ஸோ இவருடைய சைனா எதிர்ப்பு, இவருடைய ரஷ்ய எதிர்ப்பு, இது எதுலேயுமே வந்து ஒரு ஸ்திரத்தன்மையோடு நடக்காத ஒரு தலைவராக தான் ட்ரம்ப் இருக்கிறார். இப்போ மீண்டும் வந்து இந்த நியூக்ளியர் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்தது மூலியமா ஒரு விதமான ஒரு அச்ச அலையை ஏற்படுத்தியிருக்கிறார் ட்ரம்ப். அப்படின்னா அதில் வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது, அதான் அவர் செஞ்சிருக்கிறார். இப்போ இது அடுத்த கட்டமாக எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். குறிப்பாக இப்போ இந்த ட்ரஸ்ட் அவங்க நடத்த ஆரம்பிச்ச உடனேயே இது சைனா அப்புறம் வந்து ரஷ்யா இதற்கு அடுத்தபடியாக என்னென்ன விஷயங்கள் செய்ய போறாங்க அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி இந்தியா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் தொடர்பானது. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த எல்லை பிரச்சனை அப்படிங்கறத தாண்டி அது மிகப்பெரிய ரொம்ப ஒரு பர்சனலான பிரச்சனையாக மாறி பேச்சுவார்த்தை அப்படிங்கிற பேர்ல வந்து நடந்து அந்த பேச்சுவார்த்தையும் தற்போது வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறது. ஸோ இப்போ அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா அவர் வந்து வழக்கம் போல வந்து கவாஜா ஆசிஃப் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, பாகிஸ்தான் will not hesitate to respond militarily even entering in the Afghanistan if Afghanistan soil used it for terrorist attacks against the Pakistan. பாகிஸ்தானுக்கு எதிரான தீவிரவாத தாக்குதல் நடத்துவதற்கு ஆப்கானிஸ்தான் வந்து பயன்படுச்சு அப்படின்னா நாங்க உள்ள பூந்து அடிக்கிறதுக்கு தயங்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்க உள்ள பூந்து அடிக்கிறது அப்படிங்கிறது இப்போ இவங்க ரியாக்ட் பண்ணியிருக்கிறத ஒரு பக்கம் வச்சிருவோம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, தங்களுடைய மண் தீவிரவாதத்துக்கு எதிராக இன்னொரு நாடு வந்து அகைன்ஸ்டா பயன்படுத்துவதற்கு நீங்க அனுமதிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்போ இவங்க காலமா லஷ்கர் இ தொய்பா, ஹிஜ்முல் முஜாஹிதீன் சொல்லிட்டு தீவிரவாதிகளை இந்தியாவுக்கு எதிராக திருப்பி விடுவதற்கு ஒரு பயிற்சி மையங்களை வந்து வைத்திருக்கக்கூடிய இவர்கள் இதை சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நாங்க உள்ள பூந்து அடிப்போம், எங்க கிட்ட வந்து இல்லாதே கிடையாது, நாங்க உள்ள பூந்து அடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே நீங்க உள்ள பூந்து அடிச்சு என்ன ஆச்சு அப்படிங்கறத வந்து பாக்குறோம். குறிப்பா ஒரு தலிபான்ஸ் வந்து அவங்களுடைய ஒரு ட்ரக் வந்து போகுது. அந்த ட்ரக்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய தலிபான் வீரர் என்ன பண்றாருன்னா பாகிஸ்தான் ஆர்மி வீரர் போட்டிருந்த பேண்ட்டை வந்து சுத்திக்கிட்டே போறார் அந்த ட்ரக்ல. நீங்க வந்து பாகிஸ்தானுடைய ஆர்மி அவங்க போய் நடத்திய அந்த தாக்குதல்ல மிக கடுமையான ஒரு எதிர்வினையை தலிபான்கள் கொடுக்க அதை வந்து அவங்க இன்னும் உச்சகட்டமா போய் எப்படி அவமானப்படுத்துறாங்க அப்படின்னா அவங்க பேண்ட்டை உருவி வந்து சுத்தின அந்த காட்சியை தான் பார்க்கணும். ஸோ நீங்க உள்ள போய் அடிச்சு நீங்க என்ன கிழிச்ச லட்சணத்தை கடந்த காலங்களில் பார்த்துருக்கிறோம். ஸோ மீண்டும் அதே அதாவது ஒரு நட்பு சக்தியாக இத்தனை நாள் இருந்த ஒரு நாடை எப்படி டீல் பண்ணுங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம நாங்க உள்ள வந்து அடிப்போம் அப்படின்னா உள்ள அவங்க என்ன சொல்றாங்க, நீ உள்ள வந்து அடிச்சு பாரு நாங்க என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு. அவங்க வந்து தற்கொலைப்படை தாக்குதல் அதுக்கான பணிகளையும் ஒரு பக்கம் வந்து ஆப்கானிஸ்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை பாகிஸ்தான் இந்த உள்ள பூந்து அடிக்கிறேங்கிற பேர்ல ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுது அப்படின்னா தலிபான்களுடைய ரிட்டாலியேஷன் இந்த வாட்டி மிக கடுமையாக இருக்கும் அப்படிங்கறத வரக்கூடிய செய்திகள் உணர்த்தது. நேற்றைய காணொலியில நம்ம அதை தான் வந்து பதிவு செஞ்சிருந்தோம். அடுத்த வாட்டி காபூல்ல ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அவங்க இஸ்லாமாபாத் எரியும் அப்படிங்கறத அவங்க பல இடங்கள்ல வந்து உணர்த்திக்கிட்டே வராங்க. ஆனா இவங்க வந்து உணர்ந்த பாடு இல்லை. இப்ப இதுக்கு நடுவுல நம்மளுடைய வெளியுறவுத்துறை ஒரு ரியாக்ட் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்ப்போம். நம்மளுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரதீர் ஜெய்ஸ்வால் அவர் வந்து செய்தியாளரை சந்திக்கும் போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியா ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ம் இன் பேக்கிங் ஆப்கானிஸ்தான்ஸ் சாவரன் ரைட்ஸ் அண்ட் கண்டம்ஸ் எனி ஃபாரின் இன்டர்ஃபியரன்ஸ் தட் டீஸ்டபிலிஷ் தி ரீஜன். இதுல ரெண்டு முக்கியமான செய்தி இருக்கு. ஆப்கானிஸ்தான் மக்களுடைய அவங்களுடைய உரிமைக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அப்படிங்கிறது முதல் செய்தி. இது கடந்த காலங்களில் இந்தியா தொடர்ச்சியா செய்து வந்தது. இரண்டாவது பாருங்க, the foreign interference that destabilize the region. ஒருவேளை சர்வதேச தலையீடு அப்படிங்கிறது
இங்க வந்து ஏற்பட்டு அதன் மூலியமாக இந்த பிராந்தியத்தில் ஒரு பதற்றம் ஏற்பட்டால் அதை இந்தியா வேடிக்கை பார்க்காது அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு செய்தியை நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இங்க ஃபாரின் இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னு நம்ம இந்திய தரப்புல இருந்து சொல்ல வர்றது மிக நிச்சயமாக அமெரிக்கா அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கலாம். ஏன்னா எந்த போர் நடந்தாலும் நான் தான் அமைதியை போய் நிலைநாட்டுவேன் அப்படின்னு வந்து நெஞ்ச கழிச்சிட்டு நிற்கக்கூடிய ட்ரம்ப் இந்த விவகாரத்திலும் வந்து ஏதேனும் டீஸ்டெபிலேஷன் உள்ளிட்ட விஷயங்களை வந்து ஈடுபட்டாங்க அப்படின்னா இந்தியா தலையிடும் அப்படின்னு வந்து மிக வெளிப்படையாக இந்தியா அறிவித்திருக்கிறது இம்முறை அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது மிக முக்கியமான ஒரு செய்தி. ஏன் அப்படின்னா கடந்த காலங்களில் ஒரு ஆப்கானிஸ்தான்ல ஒரு தாக்குதல் வந்து நடந்துச்சு அப்படின்னா அது ஒரு கண்டனத்தோட வந்து இந்தியா வந்து அதை கடந்து செல்லும். ஆனா இப்போ இந்தியா ஆப்கானிஸ்தான் நடக்கக்கூடிய விஷயத்தை எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா நமக்கு இந்த நாடு செய்யக்கூடிய அதே விஷயத்தை தான் ஆப்கானிஸ்தானுக்கும் இந்த நாடு செய்யுது. சோ அப்போ ஆப்கானிஸ்தான் நம்மளுடைய தோழமை சக்தியாக இருக்கு அப்படிங்கிற போது நாம இதை வேடிக்கை பார்க்க கூடாது அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டை நோக்கி இந்தியா மிக தெளிவாக நகர்ந்து இருக்கிறது. ஆனா இந்தியாவுடைய ஏற்கனவே ஆப்கானிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் பலருக்கு இந்தியாவில் வந்து பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய சென்னையில் இருக்க ஓடிஏலேயே வந்து நிறைய ஆப்கான் வீரர்கள் வந்து இப்பவும் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கான பயிற்சி வழங்கப்பட்டு வருது. ஸோ எந்தெந்த வகையிலெல்லாம் ஆப்கானிஸ்தானை வந்து சப்போர்ட் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா இந்த பிராந்தியத்தோடைய அமைதி அப்படிங்கிறது முக்கியம். இந்த பிராந்தியத்தோடைய அமைதி அப்படிங்கிறது தான் இந்த நாடுகளுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக இருக்கும். ஸோ அந்த சிச்சுவேஷன்ல இந்தியா வேடிக்கை பார்க்காது அப்படிங்கிற விஷயத்தை மிக தெளிவாக நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது போக போக இன்னும் தீவிரமடைந்துச்சு அப்படின்னா குறிப்பா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு இடையிலான இந்த போர் அப்படிங்கிறது இந்த சண்டை அப்படிங்கிறது இப்போதைக்கு அது நிற்காது அப்படிங்கிறதுக்கான தெளிவான சிக்னல்ஸ் வந்துருச்சு. ஒருவேளை ஒரு உச்சத்தை தொடும் பட்சத்தில் பாகிஸ்தான் தொடர்ச்சியாக அத்துமீறும் பட்சத்தில் இந்தியா வேடிக்கை பார்க்காது அப்படிங்கிற செய்தி மிக தெளிவாக உணர்த்தப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ல இன்னும் விரிவா பல விஷயங்களை வந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காலையில் சந்திப்போம். அதில் நன்றி, வணக்கம்.